அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். விஜய் அவருடைய நடிப்பில் ஜனநாயகன் படம் இன்னைக்கு வெளியாயிருக்குது. அந்த படத்தை ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்க்கிறாங்க. அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கு. பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு விஜய் அவர்கள் மாசா பேசியிருக்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையிலுமே அது திரையில தரையில தாவேகாங்கிற கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா இருக்குதா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, பெண்கள் பாதுகாப்பை அது உறுதி செய்யுதா அப்படின்னா அது கேவலங்கெட்ட ஒரு மானங்கெட்ட ஒரு ஈனங்கெட்ட கட்சியாக தாவேகா கட்சி இருக்குது. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இந்த 60 நாட்களில் மட்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பாலியல் தொந்தரவுகள், பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், பெண்களை துன்புறுத்துவது, அவர்களை மிரட்டுவது, அவர்களை மிரட்டி இவர்களுடைய ஆசைக்கு அடிபணிய வைப்பது, இப்படி தொடர்ச்சியாக பல செய்திகள் வந்துச்சு. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற சரவணன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு பொறுப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரிலாம் மிரட்டுறாரு அப்படின்னு. இப்ப சமீபத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்கின்ற ஒரு பொறுக்கி அவன் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான். மயிலாப்பூர்ல வேம்புலின்னு ஒருத்தன் அவன் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான். அதுவும் 19 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான். திருவாரூர்ல ஆனந்தன் ஒருத்தனோ அசோகன் ஒருத்தனோ இப்போ சாலையில் நடந்து போயிட்டு இருக்கிற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு அவன் கைது செய்யப்பட்டான். அதே போல மதுராங்கத்தில் ஏழுமலை அப்படின்னு ஒரு நிர்வாகி, இப்படி தொடர்ச்சியாக தாவேகாவில் இருக்கிற அந்த பொம்பளை பொறுக்கிகள் பொறுப்புல இருந்துகிட்டு பொறுப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி பெண்களை சீண்டுவதை வழக்கமா வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைமை தற்குறி திரையில போய் உட்கார்ந்துட்டு பேசுறீங்களே பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ்னு. ஆனா தரையில உன் கட்சிக்காரங்க இவ்வளவு மானங்கெட்டு போய் கேவலங்கெட்டு போய் திரியறானே, இதுக்கு பேர் ஒரு கட்சியா? போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அடுத்த ஒரு லிஸ்ட். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலராக இருக்கிற விஜய் மோகன் பேரை பார்த்தீங்களா? விஜய் மோகன். அப்ப அவன் அப்படித்தானே இருப்பான், அவனுடைய செயல்பாடுகள் அப்படித்தானே இருக்கும். அவன் ஒரு பெண்ணை நான் உனக்கு பொறுப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பி இன்ஸ்டாகிராம்ல தொடர்பை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு மிரட்டல் கொடுத்துட்டு வந்திருக்கிறான். எப்படி மிரட்டல் கொடுத்துருக்கிறான் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தர்றேன் அப்படிங்கும்போது அந்த பெண் நான் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன், எங்கேயாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வர்றேன், கட்சியில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்குறாங்க. பெண்ணுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சமூக செயற்பாட்டை பார்த்தோ இல்லை அவங்க சமூக பணி செய்யறாங்க அப்படின்னா அதை பார்த்தோ ஏதோ ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த நாய், இந்த பொம்பளை பொறுக்கி விஜய் மோகன்கிற இந்த பரதேசி நாய் என்ன பண்ணியிருக்கிறான், இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நான் கூப்பிடுறேன், அப்பப்போ வந்துட்டு போங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் எப்ப வேணாலும் கூப்பிட்டாலும் பேசுவேன், உங்களுக்கு வேற எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணை மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன், பொறுப்பு நான் வாங்கி கொடுத்துறேன், நான் அங்கே பேசியிருக்கேன், இங்கே பேசியிருக்கிறேன், நான் அந்த தலைமையில் இருக்கிற அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன், இப்படி பொறுப்பு உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலாக கைமாறா என்ன செய்வ அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட எந்த கைமாறு செய்யறதுக்கு எதுவும் இல்லை, நான் பணம் படைச்சவங்க கிடையாது, என்கிட்ட பெரிய பொருளாதாரம்லாம் கிடையாது, அப்ப நீங்க எதிர்பார்க்கறதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னா பணமெல்லாம் தேவையில்லை, அப்பப்ப நான் கொஞ்சம் சில விஷயங்கள் கேட்பேன், அதை மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு யதார்த்தமா சரி ஏதாவது கட்சிக்கு ஏதாவது உதவி பண்றது இல்ல இந்த மாதிரி கொடுக்கிற நிதி உதவியவையோ அல்லது பொருள் உதவியவோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வேலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பெண் சரி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்காமா அப்படின்னு திரு விஜய் மோகன், நற்பண்பாளர், தூய மனிதர், பெண்களை பார்த்தால் மண்ணை பார்க்கக்கூடிய அப்படி நற்பண்பு உடையவர், தாவேகா கட்சியில் இருக்கவங்கலாம் அப்படி யோக்கிய சிகாமணிகள், பெண்களை பார்த்தால் அப்படி தெய்வமாக கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வ பிதாமகன்கள். அவன் கேட்டிருக்கான், வேற ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்தா சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குதுங்க, அந்த வழக்கை பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது நான் வழக்கறிஞர்கிட்ட சொல்லிட்டேன், அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிருவோம், எதா இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறேமா, ஆனால் நீங்க எனக்கு என்ன உதவி செய்வீங்க அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கான். அப்ப அந்த பெண்ணு நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது வீடியோ காலில் வாங்க சொல்றேன் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி அந்த பெண்ணுக்கே தெரியாம வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணி அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறான். பாலியலாக நீங்க இப்படி நடந்துக்கங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படிங்கும்போது அந்த பெண் மறுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பொறுப்பு வேணும்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும், இது என்னமா வீடியோ கால் தானம்மா, இதுல கூடவாமா நீ பேச மாட்ட அப்படின்னு அவன் ஆசை வார்த்தைக்கு இணங்கி அந்த பெண்ணும் சரி பொறுப்பு கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் அதை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணை செய்யறதுக்கு இவன் நிர்பந்திச்சிருக்கிறான், இவன் கட்டாயப்படுத்தியிருக்கிறான். இந்த பொம்பளை பொறுக்கிய கட்சியில மாவட்ட செயலராக வச்சிருந்தா அந்த மாவட்டம் விளங்குமா, இல்ல அங்க இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இவன் மட்டும் இல்ல, தாவேகா கட்சியில இருக்கிற 75 விழுக்காட்டு பேர் இதே மனநிலையில தான் இருக்கிறான். ஏன் இந்த சரத்துன்னு ஒருத்தன் இந்த எத்துப்பெல்லாம் ஒருத்தன் பேசிட்டு தெரியுமான்ல,
அவன் பெண்களை எப்படி ஆபாசமா பேசினா, எப்படி பெண்களை பயன்படுத்திக்கிட்டா, விஜய் அண்ணாவை பார்க்கணும்னா நீங்க என்னென்னலாம் செய்யணும். அப்ப விஜய் அண்ணாவை பார்க்கணும்னா உங்க கூட வரணும், விஜய் அண்ணா கிட்ட பேசணும்னா உங்க கூட வரணும், விஜய் அண்ணா கட்சியில பொறுப்பு வேணும்னா உங்க கூட வரணும், விஜய் அண்ணா கட்சியில ஏதாவது நல்லது நடக்கணும்னா உங்க கூட வரணும். அப்படின்னா இதுக்கு பேர் என்னடா? இந்த தொழிலுக்கு பேர் என்ன தெரியுமா? மாமா தொழில். அதனாலதான் உங்க தலைவர் அப்படி சொல்லிட்டு திரியிறாரா? இப்படி மாமாகார பலரெல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு இந்த கட்சி தூய ஆட்சியை கொடுக்கும், நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வெக்கமா இல்ல? தொடர்ச்சியா அந்த பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுறது. ஒரு நாள் இந்த மாதிரி காட்சி எடுத்து வச்சுக்கிட்டு இதைக்கு நான் வெளியில போட்டுருவேன், இதை வெளியில பகிர்ந்துருவேன், வெளியில பகிர்ந்தா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு அப்படின்னு தொடர்ச்சியா வீடியோ கால் அடிச்சு அந்த பொண்ணை மிரட்டி முழு நிர்வாண படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வைத்து மிரட்டி, நான் சொல்ற இடத்துக்குலாம் நீ வரணும், நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன், ஃப்ரீயா தான் இருக்கேன், நீ இன்னும் 2 நாள்ல சென்னைக்கு வரணும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தொடர்ச்சியாக மிரட்டியிருக்கான். அந்த காணொலியை நான் வெளியே போட்டுருவேன் இப்படி சொல்லியே அவனுடைய ஆசைக்கு இணங்குவதற்காக இந்த விஜய் மோகன்கிற இந்த பொம்பளை பொறுக்கி பரதேசி அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறான். சென்னைக்கு 2 நாள்ல நீ வந்தே ஆகணும்னு சொல்லி மிரட்டும் பொழுது அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மாதவிடாய் காலம். மனசாட்சி இருக்கின்ற யாராவது ஒரு தாயின் வயிற்றுல பிறந்த எந்த பரதேசி நாயாவது அதை காணொலி எடுத்து காட்ட சொல்லுமா? இந்த விஜய் மோகன்கிற பரதேசி நாய் எனக்கு மாதவிடாய்னு அந்த பெண்ணு சொல்லும் பொழுது, பரவாயில்ல நீ வீடியோ காலில் வா நான் பார்க்கணும் அப்படின்னு அதை பார்த்துருக்கான். உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா உன் அக்கா தங்கச்சிட்ட போய் கேளு, அவங்கள செய்ய சொல்லி பாரு. அதை விட்டுவிட்டு அடுத்த மூட்டு பிள்ளைய போய் நீ இப்படி இந்த மாதிரி நான் பதவி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இப்படி நீ கீழ்த்தரமா நடந்திருக்கே, நீலாம் உண்மையிலுமே மனித பிறப்பு தானே? அந்த பெண்ணோட குழந்தைய என்னடா 12 வயசு சிறுமிடா, அவங்கள போய் நீ இந்த மாதிரி ஆபாசமா பார்த்துருக்கிற. இவன் 12 வயசு குழந்தையவே இந்த நாய் ஆபாசமா பார்க்கறான் அப்படின்னா ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பார்த்திருப்பான். இவங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஆசை வார்த்தை கூறி இந்த விஜய் மோகன்கிற இந்த நாய் பல பெண்களை இது மாதிரி ஏமாத்தி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை பாதிக்கப்பட்ட பெண் வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைமை இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை பெண்களை இப்படி சீரழிப்பீங்க? தாவேகா கட்சிக்கு வந்தால் பெண்கள் சீரழியணும் அப்படின்னு ஏதாவது தலையெழுத்து இருக்குதா? தமிழ்நாடு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டது நீங்கள் பெண்களை சீரழிக்கத்தானா? ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை இவ்வளவு அரிப்படுத்த நாயாக, இவ்வளவு சொறி பிடிச்ச நாயாக, இவ்வளவு மொன்ன நாயாக, பொம்பளை பொறுக்கியாக போட்டு வச்சிருக்கீங்களே, அந்த கட்சி அது எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும் அப்படிங்கிறத மக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஏன்னா 1-2 சொல்லலாம், மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இதே வேலையா பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிகிற இவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் மாற்றம் வரும்னு நினைச்சீங்களா? இவன் எப்படிப்பட்ட துர்நாற்றம் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியல. அப்ப இந்த அரிப்படுத்த நாய் விடல. 3 நாள் கழிச்சு மறுபடியும் நீ வரணும், சென்னைக்கு நீ வரணும், அப்பதான் உனக்கு நான் பதவி வாங்கி கொடுப்பேன், அப்பதான் நான் உனக்கு பொறுப்பு வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா இதை பொதுவெளியில சமூகத்துல வலைதளங்கள்ல போட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறான். ஆனா பயந்து போன அந்த பெண்ணு யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம புலம்பி நிற்கும் பொழுது, அப்போ ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நீ என்னத்தை புடுங்கிட முடியும், நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் மிரட்டினது இல்லாம அடுத்து பத்திரிகையாளரையும் விட்டு மிரட்டி இன்னும் எத்தனை பேரை வச்சு மிரட்டிருக்கான்னு தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லும் பொழுது ரோட்ல போறவன் வர்றவன்லாம் என்கிட்ட காணொலி இருக்கு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு புகாரை அப்படியே போய் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிற தாகிரா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. தாகிரா அவர்களை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக உங்க கட்சியில் இருக்கிற மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் என்கின்ற பொம்பளை பொறுக்கி நாயி, அந்த பரதேசி, அந்த கூமுட்டை இந்த மாதிரி வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுறான், என்னை மிரட்டுறான்னு சொல்லி தாகிரா கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. தாகிரா நேரடியாக கூப்பிட்டு மாவட்ட செயலாளரை விசாரிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் அந்த விஜய் மோகன்கிற அந்த பொம்பளை பொறுக்கி நாயி, அவன் ஏற்கனவே தாகிராவை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டது பிடிக்கல. ஏன்னா இவன் ராணிப்பேட்டை தொகுதி, அங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம தாகிராக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற வெறியில ஏற்கனவே இருந்தான். இவன் ஆற்காட்டில் போய் நின்னான். நல்வாய்ப்பாக இவன்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகல. ஒருவேளை இவன்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டான்னா கட்சிக்கு பதவி வாங்கி தர்றேன்னு சொல்லியே இவன் இவ்வளவு வேலை பார்த்தவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டானா நான் அரசு வேலை வாங்கி தர்றேன், நான் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை வாங்கி தர்றேன், நான் உங்களுக்கு இந்த துறையில் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கினது இல்லாமல் அந்த பொம்பளை பொறுக்கித்தனத்தை அங்கேயும் காமிச்சிருப்பான். அங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க, நீங்கள் மனநிறைவோட இருங்க, ஏன்னா இந்த நாயெல்லாம் அதிகாரத்துக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்? அப்போ தாகிரா சொல்வதை இவன் கேட்பானா அப்படின்னா இவன் கேட்கல. இந்த விஜய் மோகன்கிற இந்த பொம்பளை பொறுக்கி தாகிரா கிட்ட சொல்லியிருக்கிறான், இந்த காணொலி எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன், இனிமேல் அந்த பொண்ணுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது, இதை தலைமை கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து எந்த பெண்ணை இவன் இப்படிலாம் அசிங்கப்படுத்தினானோ அந்த பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கான்.
போனவன் 2 நாள் கழிச்சு அவன் சும்மா இருந்தாலும் அவன் சுழி சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவனுக்கு வேற ஏதோ நெண்டி இருக்கும் போல இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், மறுபடியும் அந்த பொண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி இருக்கிறான். நான் எந்த காணொலியும் டெலிட்லாம் பண்ணல, நீ தாகிராட்ட சொன்னா நீ என்ன பெரிய புடுங்கியா அப்படி இப்படின்னு ஆபாச வார்த்தைகள்ல கெட்ட கெட்ட வார்த்தைகள் அந்த பெண்ணை திட்டி இருக்கிறான். திட்டினது மட்டும் இல்லாம இந்த காணொலியை நான் வெளியிடுவேன், மரியாதையா நீ என் கூட வந்துரு, இல்லைன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி இருக்கிறான். அதுக்கு அந்த பெண்ணு, தாகிரா மேலிடத்தை கொண்டு போனா, தலைமைக்கிட்ட கொண்டு போனா என்ன செய்வீங்க, அப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது கூட தலைமை என்னத்தை புடுங்கிடுவாங்கன்னு கேட்டிருக்கான். யாரு, நம்ம புரோக்கர் மாமா இருக்காருல்ல விஜய் மோகன், அந்த பேருக்கு ஏற்ற விஜய் மோகன், அந்த மாமா மோகனு, அந்த மாமா பைய அவன் சொல்லியிருக்கிறான், என்ன பண்ணிட முடியும் தலைமை. அப்ப தாகிரா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா தாகிரா இதை தலைமைக்கு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? தலைமைக்கு சொல்லியும் நடவடிக்கை எடுக்கலைன்னா புசி ஆனந்த் தான் இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாரு, கட்சி நிர்வாகம் எல்லாத்தையும் புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர் தானே இருக்காரு. ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நேரடியாக சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தில் வந்து தாகிரா அவர்கள்ட்ட புகார் கொடுத்துருக்காங்க. புகாரை தாகிரா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்குது. மாவட்ட செயலாளர் மறுபடியும் அந்த பெண்ணை மிரட்டுறாருங்கிறதும் தாகிராக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ புசி ஆனந்த் கிட்ட பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியும் பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாதிரி மாமாக்கார பயல்களை வளர்த்து விடுற அந்த மாமாக்கார பய அந்த பரதேசி யாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இப்ப இவ்வளவு டீடைல் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறல்ல, கொடுத்ததே தாகிரா தண்டா, சட்டமன்ற உறுப்பினர். அவங்க சொல்லியும் தலைமை நடவடிக்கை எடுக்கல, இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் தலைமை செய்யல அப்படின்னா ஒரு பெண்ணாக என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தானே. அப்ப அவங்களுக்கு அந்த பாதிப்பு என்னங்கிறது தெரியும்ல. அதனால தாகிரா தான் சொன்னாங்க. நீங்க உடனே பேசுவாங்க, தாவேக்கால இருக்காங்க, மாவட்ட செயலரை காலி பண்ணிட்டு தாகிரா வந்து ராணிப்பேட்டையை கைப்பற்ற நினைக்கிறாங்க. ஏன் ஒரு பெண் வந்து மாவட்ட செயலராக வரக்கூடாதா? உன் கட்சி அதை அனுமதிக்காதா? பெண் மாவட்ட செயலரை போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. ஆனா நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்துடைய லட்சணங்கள் தான் தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய செயல்பாட்டில் தெரியுது. அப்ப கட்சியினுடைய தலைமையில இருந்து எல்லாருக்கும் இது தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறீங்கன்னா உனக்கு என்ன எகத்தாலும். அப்படி தாவேகா கட்சி நீங்க வந்து 108 தொகுதியில் ஜெயிச்சிட்டீங்க, மக்கள் வந்து முதல் தேர்தலே உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஆணவத்தில் தாவேகாங்கிற கட்சி செயல்படுதா? தாவேகா கட்சியினுடைய தலைமையா இருக்கிற திரு விஜய் அவர்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டுக்காம போயிட்டா, அப்படி அமைதியா போயிட்டா நம்மள எல்லாரும் பொட்டுமாமான்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொட்டுமாமான்னு அன்னைக்கு சொல்லும் போது தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. இதுல டயலாக் வேற, நான் ரியல் மாமாலாம் இல்ல, ரியல் மாமா. ஆமாங்க, ரியல் மாமா தான். இவ்வளவு நடந்தும் எதுக்கும் நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்க்குறீங்க பாருங்க. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெண்ணு, அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு நான் பொறுப்பு வாங்கி தர்றேன்னு சொல்லி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் நேரடியாக வீட்டுக்கு போய் மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்தான். ஊரே சேர்ந்து தர்மடி கொடுத்துச்சு. இது பேசுபடு பொருளாக மாறின உடனே கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு நீக்கிட்டு, பேருக்கு நீக்கிட்டு 2 மாதம் கழிச்சு அவங்க பொண்ணுக்கு, எவன் இந்த பாலியல் தொந்தரவு பண்ணானோ, எவன் பாலியல் சீண்டல் பண்ணானோ அவன் பொண்ணுக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த தாவேகா. இந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதுல டைலாக், பஞ்ச் டைலாக் என்னது, பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸா? டேய், எல்லாம் காமன் ரைஸ் ஆகி போய் திருறாண்டா அவன் கட்சிக்காரன். அதை கட்டுப்படுத்து. இன்னைக்கு போலீஸை கடிக்கிறான், இன்னைக்கு பெண்களை இப்படி பாதிப்புக்கு உள்ளாக்குறான், நாளைக்கு ரோட்ல போற வர்ற சிறுமிகள்லாம் ஏதாவது கடிச்சு வச்சிட போறான்டா. இந்த தாவேகா கட்சிக்காரன்லாம் பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போடுங்க, இல்லைன்னா இந்த நாடு உருப்படாது, நாட்டு மக்கள் நாசமா போயிடுவாங்க.